அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இதைத்தான் மிக தெளிவாக சொல்லி காமிக்கிறாங்க. இந்த விஷயத்தை மிக தெளிவாக சொல்லி காமிக்கிறாங்க. இதுல அலட்சியப்படுத்தி விடுங்கள், அனைத்து பொருட்கள் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன். அவனுடைய ஆற்றல் எல்லா பொருளையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப இந்த மீறி நாம் சைத்தானுடைய அந்த ஆற்றலை மீறி செய்கின்ற போது அடுத்து யாருடைய உதவி வரும்? அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிடும். அடுத்து தொடர்ந்து சொல்றான் பாருங்க, அல்லாஹ் அவர்களில் உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹ் அறிவான். நம்ம உள்ளங்கள் என்ன இருக்குங்கிறது அல்லாஹ்க்கு தெரியுமா தெரியாதா? என்ன நினைக்கிறோம், எப்படி செயல்படுறோம், எப்படி போறோம், இப்பவும் கூட என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாமே தெரியுமா தெரியாதா? இப்ப பாதி பேர் கவனம் எங்கேயே சிதறிக்கிட்டு இருக்கு, பாதி பேருடைய கவனம் வேற எங்கேயே இருக்கு. நீங்க உங்க கவனத்தை இங்கே வைங்க, அவங்க தேவையா அவங்கவுங்க பார்க்கட்டும். சரியா? குளிர்தான் இப்ப இந்த ஏசி ஆஃப் பண்றா, டே கூலா இருக்காண்டா, ஏசி ஆஃப் பண்றா, அந்த 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 ரெண்டையும் ஆஃப் பண்ணி விடு, அந்த ரெண்டையும் ஆஃப் பண்ணி விடு, ரெண்டு இதையும் ஆஃப் பண்ணுங்க, அதே ஆஃப் பண்ணுங்க. பாரு, ரைட். ஏசி ரூம்ல உட்கார்றது பெரிய சிரமமா இருக்கு. ஓவர் கூலிங்கா இருக்கா? போயிட்டான். என்ன ஓவர் கூலிங்கா இருக்கு? சரி, அல்லது அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாம் இல்லாம எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் நமக்கு இந்த அளவுக்கு தந்து. ஏன் போன வருஷம் வந்தப்ப ஏசி இருந்துச்சா? 2 தான் இருந்துச்சு. இவ்வளவு கூல் இல்லை இல்லையா? இப்ப இவ்வளவு கூல் இருக்கு. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் துஆ செய்யுங்க, அல்லாஹ் இன்னும் இந்த ஜமாத்துக்காக நிறைய தரணும்னு துஆ செய்யுங்க. அவர்களின் உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹ் அறிவான். இது 4வது அத்தியாயத்தில் 63வது வசனம். 4வது அத்தியாயம் 63வது வசனம். 4 அத்தியாயம் நம்பர் 4 வசனம் நம்பர் 63. அவர்களில் உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹ் அறிவான், எனவே அவர்களை அலட்சியம் செய்வீராக. நீங்க அவங்கள பத்தி யோசனை பண்ணாதீங்க. அவங்க உள்ளத்துல என்ன இருக்குங்கிறத அல்லாஹ் தெரிஞ்சவன், அல்லாஹ் அறிஞ்சவன். அல்லாஹ் அறியக்கூடிய விஷயங்கள் தெளிவானவை. அல்லாஹ் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நீங்க கவலையே படாதீங்க. அதனால நீங்கள் அலட்சியப்படுத்துங்கள். அவர்களுக்கு அறிவுரை கூறுவீராக. நம்மளை எவனாவது ஒருத்தன் அநியாயம் பண்ணிக்கிட்டே இருக்கான், அக்கிரமம் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு அலட்சியப்படுத்துங்க. அப்புறம் என்ன செய்யணும்? ஏப்பா இப்படி பண்ற, இது பண்றதுனால உனக்கு என்னப்பா நன்மை, என்னப்பா கிடைச்சிரும் உனக்கு? அறிவுரை கூறுங்கள், அறிவுரை கூறுங்கள். அவர்களுக்காக கருத்தாளமிக்க சொல்லை அவர்களில் உள்ளங்களில் பதியுமாறு கூறுவீராக. அப்ப எத்தி வைக்கிறது கூட, ஒரு விஷயத்தை எடுத்து சொல்வது கூட கருத்தாளமிக்க சொற்களாக இருக்க வேண்டும். கருத்தாளமிக்க சொற்களை அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். கருத்தாளமிக்க சொல்லா என்ன? என்னது கருத்தாளமிக்கனா? ஒரு ஆழமா, கிணறு மாதிரி ஒரு பெரிய ஆழமா? என்னது அர்த்தம்? பதிகிற மாதிரி. சூப்பர். அவர்கள் உள்ளத்தில் பதிகின்றது போல, பசுமரத்தாணி போல, அந்த அளவுக்கு அது விஷயம் உள்ளதாக இருக்க வேண்டும். சும்மா பேசக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா பேசிட்டே இருப்பான், என்ன பேசினான்னு யாருக்குமே புரியாது. நிறைய பேசுவான், என்ன பேசினானே புரியாது நமக்கு, எந்த கருத்தும் இருக்காது அவனிடம். அப்படி அல்ல, கருத்தாளமிக்க சொல்லை கூறுவீராக அப்படின்னு நபிக்கு ஆர்டர் பண்றான். நபிக்கு ஆர்டர் பண்றதெல்லாம் நமக்கு சேர்த்து தான் ஆர்டர், நமக்கு சேர்த்து தான் அல்லாஹ் சொல்றான். ஏன்னா குர்ஆன் நபிக்கு மட்டும் இறங்கல, நபியிடம் இறக்கி அருளப்பட்டு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஒட்டுமொத்த மக்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதே 4வது அத்தியாயம் 149வது வசனம். 4வது அத்தியாயத்தில் 149வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அநீதி இழைக்கப்பட்டோரை தவிர, அநீதி இழைக்கப்பட்டோரை தவிர வேறொருவரும் தீய சொல்லை, அநீதி இழைக்கப்பட்டோரை தவிர வேறு எவரும் தீய சொற்களை பகிரங்கமாக கூறுவதை
பகிரங்கமாக கூறுவதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். என்ன சொல்றான் அல்லாஹ் இங்க? என்னமா சொல்றான்? அநீதி இழைக்கப்பட்டவர்கள் அவங்க மாத்திரம், அவங்கள தவிர வேற யாரும் தீய சொற்களை சொல்வதை அல்லாஹ் விரும்ப மாட்டான். யாருக்கு அலோ பண்றான் அல்லாஹ்? யாருக்கு அலோ பண்றான்? பாதிக்கப்பட்டவன் எந்த சொற்களை சொல்வதற்கும் அனுமதி இருக்கு. ஆனால் பாதிக்கப்படாத யாரும் அந்த சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, பாதிக்கப்பட்டவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே திரை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் பாதிக்கப்பட்டவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறான். பாதிக்கப்பட்டவனுடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஒரு தடுப்பு கிடையாது, நேரடியாக அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான் என்று இங்கே சொல்லப்படுது. இங்க என்ன சொல்லப்படுது தெரியுதா? விளங்குதா? என்ன பாதிக்கப்படுறதுன்னா என்ன பாதிப்பு? ஒருத்தன் நமக்கு அநியாயம் செய்யறான், ஒருத்தன் நம்ம பொருளை திருடிட்டு போயிட்டான், ஒருத்தன் நம்மளை வெட்டிட்டான், இல்ல நம்மளுடைய தாய ஒருத்தன் தப்பான முறையில் இது பண்ணிட்டான், அடிச்சிட்டான். இந்த நேரத்தில் வார்த்தைகளை, ஒரு வேகமான வார்த்தையை பேசுறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்கும். அடிப்பான், ஒருத்தன் மிதிப்பான், எல்லாம் செய்வான். அப்போ பொறுமையா இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய தன்மை, மிகப்பெரிய பண்பு அது. ஆனா அந்த அடிப்பட்டு மிதிப்பட்டதுக்கு அப்புறம் அடிச்சு போட்டு போயிட்டான் ஒருத்தன், அதுக்கப்புறம் அட பாவி நீ நாசமா போயிருவடா, நீ நல்லா இருப்பியாடா அப்படின்னு சொல்றது தானே அந்த தீய வார்த்தைங்கிறது. சாபம் விடுவது, சபிப்பது. அது யாருக்கு அனுமதி? பாதிக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு அனுமதி இருக்கு. அவங்களுக்கு அல்லாஹ்வுக்கு இடையில திரை இல்லை, தடுப்பு இல்லை. எல்லாமே கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், நிராகரிக்க மாட்டான். அவர்களுடைய கண்ணீரை அல்லாஹ் நிராகரிப்பதில்லை, அவர்களுடைய துஆக்களை அல்லாஹ் திருப்பி அனுப்புவதில்லை, அவர்களுடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்றாங்க. ஸ்ரீலங்காவில் ஈழ தமிழர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒரே நாள்ல 40,000 பேர் கொல்லப்பட்டாங்க. 40,000 பேர் கொலை செய்யப்பட்டாங்க. அப்ப 40,000 கொல்லப்பட்டப்போ அவங்களுடைய உறவினர்கள், அவங்களுடைய தாய், அவங்களுடைய தந்தை, அவங்களுடைய பிள்ளை, அவங்களுடைய கணவன், அவங்களுடைய மனைவி எவ்வளவு பேர் அழுதுருப்பாங்க. எதுவுமே நடக்கல. 2009 இது நடந்துச்சு, இப்ப 2015. ஆனா அன்றைக்கு கதறி இருப்பாங்க இல்லையா அநியாயத்துக்கு. அதே போல முஸ்லிம்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டாங்க. அப்ப முஸ்லிம்கள் அத்தனை பேரும் துவா செஞ்சிருப்பாங்க இல்லையா? துவாங்கிறது வேற, ஜிஹாதுங்கிற ரெண்டே போட்டு குழப்பக்கூடாது, சரியா? அவர்கள் விரட்டி அடிக்கின்ற போது துவா செஞ்சிருப்பாங்க இல்லையா? அல்லாஹ் இன்றைக்கு எப்படி பாருங்க, முஸ்லிம்களுடைய வியாபாரத்தை ஒன்னும் இல்லாம சீரழிச்சான் ராஜபக்சேன்னு சொல்லக்கூடிய அந்த அதிபர். இன்றைக்கு யார் அதிபர்? இலங்கையில யார் அதிபர்? பேப்பர் படிக்கணும், தொலைக்காட்சியில நியூஸ் கேட்கணும். ஏன்னா நம்மளை சுத்தி வலை பின்னப்படுகிறது. ஏன்னா நீங்களெல்லாம் உஷாரா ஆகணும். சாதாரணமா இந்த நிகழ்ச்சிங்கிறது சும்மா ஏதோ இஸ்ராத்தை மட்டும் படிச்சுட்டு போங்க அப்படிங்கிறதுக்காக உள்ள நிகழ்ச்சி அல்ல. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். நம்மளை சுத்தி நம்மளுக்கு எதிராக என்ன நடக்குது அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ ஸ்ரீலங்காவில் தேர்தல் நடந்து அதிபர் மாற்றப்பட்டு விட்டார். இப்ப ஸ்ரீலங்காவுடைய அதிபர் யாரு? சிறிசேனான்னு ஒருத்தர். நாளை
கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள். தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC Post Road உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC Post Road, சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனையில் பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. Phone number 04422431446 900322295. சிறி சேனா அப்படிங்கிறவர் தான் இப்ப அதிபர். இப்ப என்ன நடக்குது? அதே ராஜபக்சேனுடைய தம்பி கைது, அடுத்த தம்பியை கைது பண்ண போறாங்க. இப்ப அந்த ராஜபக்சே அழுகிறாரு, என் குடும்பத்தையே பழி வாங்குறாங்கோ. அவரு உட்கார்ந்து அத்தனை பேரை கொலை பண்ணாரு. அவ்வளவு முஸ்லீம் வியாபாரத்தை கெடுத்தாரு. பள்ளிவாசல்கள் உடைக்கப்பட்டுச்சு. பள்ளிவாசல்கள்ல உடைத்தெறிதார்கள். புத்தபிக்குல வந்து அன்பே சிவன் சொல்லக்கூடியவங்க எல்லாம் பள்ளிவாசல உடைச்சான். அப்போலாம் அவர் தான் அதிபர். அப்ப மக்கள் எவ்வளவு தூரம் கையேந்திருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஈழத்தமிழர்கள் எத்தனை பேர் கையேந்திருப்பாங்க. இறைவன் அதை எங்க கொண்டு வந்து நிறுத்துறான்? நீட்டியா, நீ அதிபரா இருந்ததுனால தானடா இந்த ஆட்டம் போட்ட நாயே, இப்ப ஒன்னில்லாம ஆக்கி உன்னை நடுரோட்ட நிப்பாட்டி இருக்கேன் பார் அப்படி என்று சொல்வது அங்கே மிக முக்கியமான விஷயம். இதுதான் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அல்லாஹ் பிரார்த்தனையே வீணாக்குறதே இல்லை. அல்லாஹ்ட்ட கேட்டுட்டான்னு வைங்க, பார்த்துக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் சமயம் பார்த்து அடிப்பான். அந்த அடியை தாங்க முடியாது அவனால தாங்க முடியாது. அதான் இங்க அல்லாஹ் தஆலா சொல்றான், கருத்தாளமிக்க விஷயங்களை அவர்களிடம் சொல்வீர்களாக. அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க. ஆனா தீய சொற்களை நீங்கள் சொல்வதாக இருந்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும். பாதிக்கப்படாம தீய சொற்களை சொல்லக்கூடாது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், பில்லைன் வல்லைன், கண்ணுக்கு கல்லு, பல்லுக்கு பல்லு, காதுக்கு காது, மூக்குக்கு மூக்கு, உயிருக்கு உயிர். எந்த அளவுக்கு அவர்கள் அடித்தார்களோ அந்த அளவுக்கு அடி, காயம் எல்லாம் சொல்லிவிட்டால் இதெல்லாம் விட நீங்கள் அவர்களை மன்னித்தால் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். இது மிக உயர்ந்த தரையா, ஒரு மிக உயர்ந்த படித்தர். ஒரு சாதாரண மனிதன் என்ன நினைப்பானோ அதையும் அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். அங்க தடுப்பு போடல. நம்மளை எவனா அடிச்சுட்டா நம்மளால திருப்பி அடிக்க முடியாது, திட்டத்தானே முடியும். அப்ப அனுமதி, அது தப்பில்லைங்கிறான். அடி வாங்கினவனுக்கு தான். அடி வாங்காத எவனா ஒருத்தன் திட்டத்துக்கு அனுமதி இருக்கானா? இல்லை. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், விரும்ப மாட்டான், அல்லாஹ் செவி உருவனாகவும் நன்கு அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். 7வது அத்தியாயம் 109வது வசனம். 7வது அத்தியாயம் 109வது வசனம். பெருந்தன்மையை மேற்கொள்வீராக, நன்மையை ஏவுவீராக, அறிவீனத்தை அலட்சியப்படுத்துவீராக. நன்மையை ஏவுவீராக, அறிவீனத்தை அலட்சியப்படுத்துவீராக. அலட்சியப்படுத்துங்க, அறிவீனத்தை தூக்கி வீசுங்க, அதை பெருசாவே எடுத்துக்கிறாதீங்க, தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. அலட்சியப்படுத்துவீராக. அப்ப பெருந்தன்மையை மேற்கொள்வது என்பது மிகப்பெரிய பண்பு. பெருந்தன்மையாக நடந்து கொள்வது என்பது மிகப்பெரிய பண்பாக இருக்கிறார். அதே போல நன்மையை ஏவணும், தீமையை அலட்சியப்படுத்தணும். அறிவியலர்களை அலட்சியப்படுத்துவீராக. தப்பு தப்பா பேசலாம் பாருங்க. சில பேர் பாத்தீங்கன்னா முட்டாள்தனமாவே பேசுவான், தனக்கு தான் அறிவு உள்ளது அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டே வருவான். ரொம்ப மெத்த படிச்சவன்ட்ட எல்லாம் அந்த பஞ்சாயத்து இருக்கும். ரொம்ப பேசுறவன் எல்லாம் இந்த மாதிரியே ஒண்ணுமே இருக்காது, சும்மா பேசுவான்.
நம்மளை கிண்டல் பண்ணுவான், நையாண்டி பண்ணுவான், கேலி பண்ணுவான். அந்த மாதிரி அறிவு கட்டவனை என்ன பண்ணுங்க, அலட்சியப்படுத்துங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், காலு சலாமா, காலு சலாமா, 7வது அத்தியாயம் 199 வசனம். இது 99வது வசனம். அலட்சியம் செய்வீராக. அப்ப அறிவியலர்களாக இருக்கக்கூடியவங்களை அலட்சியப்படுத்திட்டு போறதுங்கிறது பெருந்தன்மையான ஒரு விஷயம். 15வது அத்தியாயம் 85வது வசனம். 15வது அத்தியாயம் 85வது வசனம். வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கு இடையில் உள்ளவற்றையும் தக்க காரணத்துடனே படைத்தான். 15வது வசனம், 15வது அத்தியாயம் 85வது வசனம். வானங்களையும் பூமிகளையும் அவற்றுக்கு இடையே உள்ளவற்றையும் தக்க காரணத்தினுடைய படைத்தான். யுக முடிவு நேரம் வந்தே தீரும். எனவே அழகிய முறையில் அவர்களை அலட்சியப்படுத்துவீராக, அழகிய முறையில் அவர்களை அலட்சியப்படுத்துவீராக அப்படின்னு அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். அப்போ அழகிய முறையில் அலட்சியப்படுத்துறதுனா என்ன? அதுக்கு அடுத்து வானங்களுக்கும் பூமிகளுக்கும் இடையில உள்ளதுன்னா என்ன? இதெல்லாம் சிந்திச்சிருப்போமா? வானங்களுக்கும் பூமிகளுக்கும் இடையில என்ன இருக்கு? என்ன இருக்கு? தொலைவு இருக்கா? அது பூமியில, பூமிக்கும் வானத்துக்கு இடையில, பூமி வானத்துக்கு இடையில. கேலக்சிஸ் இல்லையா? நம்ம இருக்கிறது என்ன? மில்கி வேங்கிறது வே, இட்ஸ் a run வே, சரியா? மில்கி வே. அப்ப கேலக்சிஸ், நம்ம இருக்கிறது என்ன? நம்ம ஒரு கேலக்சியில இருக்கோம். நம்ம இந்த சூரிய மண்டலத்தில் நம்ம ஒரு மண்டலத்தில் இருக்கிறோம். இதுல பூமி ஒரு கோள். 9 கோள்கள்ல நம்ம ஒரு கோள், பூமி ஒரு கோளாக இருக்கிறது. உங்களுக்கு எத்தனை தடவை வரும்? நான் தான் நீங்க உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷத்துல 25 தடவை போயிட்டு வரீங்களா? ஏன் தலைவா? போ, மறுபடியும் போக கூடாது, போ. அதாவது the milky வேங்கிறது the total கேலக்சியினுடைய இருப்பிடம், the milky way. சரியா? கேலக்சி, நம்ம இருக்கிற கேலக்சி மாதிரி எவ்வளவு கேலக்சி இருக்கான்? எவ்வளவு கேலக்சி இருக்கும்? the billion and trillion, எவ்வளவுன்னு தெரியல, கணக்கு வழக்கே இல்லை. கணக்கு வழக்கு இல்லாத அளவுக்கு கேலக்சி இருந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளவு பெரிய கேலக்சி, அவ்வளவு பெரிய இது, அவ்வளவு பெருசாக நடந்து கொண்டே இருக்கிறார். அந்த கேலக்சி எல்லாம் எதற்கிடையில் இருக்கிறது? பூமிக்கும் வானத்துக்கும் இடையில். வானம் இஸ் த நெவர் எண்ட். அதுக்கு ஏதாவது முடிவு இருக்கா? வானத்துக்கு எங்கேயா போய் வானத்தில் முட்ட முடியுமா? முற்றி போய் நிக்குமா? இப்ப இங்கேருந்து இங்க போட்டோம்னா இந்த காங்கிரீட்ல போய் முட்டிடுவோம். இப்படி மேல போவோம், போயிட்டே இருக்க வேண்டியதான், போயிட்டே இருக்க வேண்டியதான், போயிட்டே இருக்க வேண்டியதான். நெவர் எண்ட். இப்ப என்ன சொல்றான் அறிவியல்? என்ன சொல்லுகிறது? இழுத்து கொண்டு செல்கிறது. எதை இழுத்துக்கிட்டு போதான்? இந்த கேலக்சியை இன்னொரு கேலக்சியை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு. மற்றவெல்லாம் ரன் அப்படி நகண்டு போயிட்டு இருக்குது. நமக்கு ஏதாவது தெரியுதா? கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, குதூகலமா, குதூகலமா, தங்கம் சேர்க்கலாம். நெஞ்சம் மயங்கும், நெஞ்சம் மயங்கும், தங்கச் சுரங்கம், தங்கச் சுரங்கம், நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC Post Road உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC Post Road, சென்னை 79.
என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு. கால்வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா என்ன? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம்னா நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون. அந்த ஃபேஸ் ஸ்டேஷனுக்கு இங்கேருந்து ஃபுட் அனுப்பிவிடணும், சாப்பாடு அனுப்பிவிடணும். அப்படி சாப்பாடெல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஷிப் கிளம்பி போச்சு, ஃபேஸ் ஷிப் கிளம்பி போச்சு இங்கேருந்து ரஷ்யாவில். அந்த ஃபேஸ் ஷிப் கரெக்டாக போயிடுச்சு. ஆனால் அந்த ஃபேஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ட்ராப் அவுட் ஆகுது. அந்த வழி தவறி விடுகிறது, அந்த வழி தப்பிடுது. திருப்பி என்ன ஆகுது? பூமிக்கே வருது, பூமிக்கு ரிட்டர்ன் பேக் திரும்பி வருது. இப்ப என்ன சொல்றாங்க விஞ்ஞானிகள்லாம், பூமிக்கு ஏதாவது ஏற்பட்டு விடுமோ, அப்படியே வந்து வேகமாக வந்து மோதி விட்டால் ஏதாவது நடந்து விடுமோ, ஏதாவது நடந்து விடுமோ அப்படின்னு பயங்கரமா ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் வந்து அது தீரலை, வந்து எங்க விழுன்னு தெரியல. வர்ற வழியிலே எரிஞ்சு போயிடுமா, அல்லது தீர்ந்து விடுமா, அல்லது விழுந்து விடுமா, யாருக்கும் எதுவுமே தெரியல. போயிட்டு இருக்கு. ரன் பாஸ் பண்ணிட்டியா? அல்ஹம்துலில்லாஹ், வாழ்த்து சொல்லுங்க எல்லாரும். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் நன்மையாக்கட்டும். என்ன மார்க்கு? 738. வெரி குட், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், யூ ஆர் வெரி குட். நம்மளாம் அதிகமாக எடுத்துடக்கூடாதுடா, தெளிவா இருக்கணும்டா. சரி, அல்ஹம்துலில்லாஹ், இட்ஸ் a ரைட் திங். ஓகே, முக்கியமா என்ன விஷயத்தை நீங்க இங்க பார்க்கணும்னா, இந்த கேலக்சில இருந்து எல்லாமே அல்லாஹ் திட்டமிட்டு நடத்தி வைத்திருக்கிறானே. நடத்தி வைத்திருக்கக்கூடியது ஒரு நாளில் ஒரு யுக முடிவு நாள் நெருங்கிவிடும் என்றால் என்ன நிகழும்? ஏதோ ஒன்றோடு ஒன்று அல்லாஹ் மோத விட்டானா டோட்டலா இந்த உலகம் கிளாப்ஸ். அவ்வளவுதான் யுக முடிவு நாள். இது இல்லாமலாக்கப்பட்டு விடும். அல்லாஹ் யுக முடிவு நாளை பத்தி சொல்றப்ப சொல்றான், இந்த பூமி, இந்த மலைகள் தூக்கி வீசுமா. இந்த பூமி என்ன செய்யுமா? உள்ளுக்குள்ள உள்ள எல்லாத்தையும் பஞ்சு பஞ்சா தூக்கி அடிக்குமா, பஞ்சு பஞ்சா தூக்கி அடிக்குமா, எல்லாத்தையும் தூக்கி வெளியில தூக்கி வீசும். சூரியன் சுருட்டப்படுமா, சூரியன் சுருட்டப்படுமா. சுருட்டப்பட முடியுமா? இட் இஸ் பாசிபிள், சித்து முடியும் என்று யார் சொல்றா? இன்னைக்கு சயின்டிபிக் சொல்லுகிறது. ஆம், நைட்ரஜனை வந்து செக் அவுட் பண்ணிட்டா, நைட்ரஜனை உறிந்து விட்டா, எடுத்து விட்டால் சூரியன் என்ன ஆயிடுமா? பந்து மாதிரி சுருங்கி போயிருமா. நைட்ரஜன் தான் இன்றைக்கு எரிய வைத்துக் கொண்டிருக்கிறது. நைட்ரஜன் உருவப்பட்டு விட்டால் பூமி சுருங்கி விடும், ஒன்றுமில்லாமலாக்கப்பட்டு விடும். அப்ப இதை எல்லாத்தையும் அல்லாஹ் இங்கே சொல்லி காமிக்கிறான், இங்கே சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் போதுமானவன். எல்லா விஷயங்கள்லையும் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு செய்து பார்க்கணுங்கிறதுக்காகவே அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு அவர்களை அலட்சியப்படுத்துவீராக. எதுக்கு அலட்சியப்படுத்த சொல்றான் அல்லாஹ்? ஏன் அலட்சியப்படுத்த சொல்றான் அல்லாஹ்? என்ன விஷயத்துக்காக அலட்சியப்படுத்த சொல்றான் அல்லாஹ்? யுக முடிவு நாள் வந்துடும், நீ இப்போ விட்டுடு. எப்படி இருந்தாலும் மறுமையில என்கிட்ட வரணும், அவன் மேல வரணும், என்கிட்ட வரணும். ஃபைண்ட் அவுட், நான் வரட்டும். என்னம்பாங்க தம்பி? மொயிசே என்னது? சரி, மேல உட்கார சொல்லு. சரி, ஓகே. அதாவது யுக முடிவு நாள் நெருங்கி விட்டால் அங்கே என்ன நிகழும் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்றான். அங்க வந்து யார் பேச முடியுமா? பொய் பேச முடியுமா?
ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா? யாராவது அறிந்து கொள்ள முடியுமா? யாரும் யாருக்கும் துணையாக நிற்க முடியாது. யாரும் யாரும் வந்து நிற்க முடியாது. அந்த யுக முடிவு நாள் வந்து விட்டது என்றால் எல்லோரும் அங்கே டிஃபால்ட் முடிந்து விடும். அல்லாஹ் வாய்க்கு நாக்கு சீல் போட்டுருவான். நோவே அது பேசாது. ஆமா, என்ன ஆயிடும்? குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய தாய் பால் ஊற்றதை ஊற்றுவாளாம், மறந்து போயிடுவான். மறப்பாளா ஒரு தாய்? எதை வேண்டாலும் மறப்பா. தான் பிள்ளைக்கு பால் ஊற்றுவதை மறப்பாளா? அந்த நேரத்தில் எல்லாத்தையும் மறந்து போயிடுவா. ஒரு தந்தை ஒரு தாய் யாருக்கும் கிடையாது. யா நபுஸ் யா நபுஸ் யா நபுஸ் விட்டுடுங்கிறான். உனக்கு அநியாயம் பண்றவன் அக்கிரமம் பண்றவன் எல்லாத்தையும் பெருந்தன்மையோடு அலட்சியப்படுத்து, தூக்கி போடு. அவங்களை எல்லாத்தையும் பெருந்தன்மையோடு இருந்து விடு. அவன் இங்கே தப்பித்துக் கொண்டாலும் யுக முடிவு நாள் இருக்கிறது, மறுமை இருக்கிறது. அந்த மறுமைக்கு அவன் வந்தால் தப்பிக்க முடியாது. அவன் என்னிடம் மாட்டிக்கொள்வான். அல்லாஹ் இங்க சொல்றான், அலட்சியப்படுத்தியவராக மந்தே தீரும். மறுமை முடிவு அந்த யுக முடிவு நாள் அல்லாஹ் அது உறுதியாக சொல்கிறான். அடுத்து சொல்றான் 42வது அத்தியாயம் 40வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தீமையின் கூலி அது போன்ற தீமையே. தீமைக்கு என்ன கூலி? அது போன்ற தீமைதான். தீமைக்கு கூலி நன்மை இல்லை, தீமைக்கு கூலி தீமைதான். மன்னித்து சமாதானமாக சொல்வோருக்கு அவரது கூலி அல்லாஹ்விடம் இருக்கிறது. யாரு மன்னிச்சிட்டீங்களோ, யாரு அட அப்பா விடுறா அவர்களை நான் விட்டு விட்டேன் என்று யார் சொல்லிவிடுகிறார்களோ அவர்களுடைய கூலி யாரிடம் இருக்கிறது? அல்லாஹ்விடம் இருக்கிறது. அடுத்து 43வது அத்தியாயம் 89வது வசனத்தில் சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, அவர்களை அலட்சியப்படுத்துவீராக, சலாம் என கூறுவீராக. வீணாரவர்களை 43ல 89 என்ன, நான் கடைசியா உங்களுக்கு நான் எழுதி போடுறேன். இப்ப எழுத வேணாம், நான் எழுதி போடுறேன், நம்பர்ஸ் எழுதி போடுறேன். அவர்கள் அலட்சியப்படுத்துவீராக, சலாம் என கூறுவீராக. ரொம்ப பிரச்சனை பண்ணானுங்கன்னா சலாம் சொல்லுங்க, காலு சலாமா, அலட்சியப்படுத்துவீராக, சலாம் கூறுவீராக. பின்னர் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவங்கள ஒருத்தனை அலட்சியப்படுத்தணும்னு வைங்களேன், அதுதான் ஒருத்தனை புரிந்து கொள்ள வைக்கும். அதே போல 43ல 88, என் இறைவா அவர்கள் நம்பிக்கை கொள்ளாத கூட்டமாக உள்ளனர் என்று முஹம்மது கூறுவதை நாம் அறிவோம். நம்ம எவ்வளவுதான் சொல்றோம், நம்பிக்கை கொள்ள மாட்டேங்கிறான். சத்தியம் இஸ்லாம் தான் உண்மைங்கிறோம், நம்பிக்கை கொள்ள மாட்டேங்கிறான். இதை நோக்கி வாருங்கள்ங்கிறோம், நம்பிக்கையாக வர மறுக்கிறார்கள். அப்ப நீங்க நம்பிக்கை கொள்ளாத கூட்டம் சொல்றீங்க இல்லையா, அதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். 64ல 114வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றான், நம்பிக்கை கொண்டோரே உங்கள் மனைவியரிலும் உங்கள் மக்களிலும் உங்களுக்கு எதிரிகள் உள்ளனர். உங்கள் மனைவியர் உங்கள் மக்கள் இவர்களில் எதிரிகள் உள்ளனர், அவர்களிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் பொறுப்படுத்தாத அலட்சியம் செய்து மன்னித்தால் அல்லாஹ் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவன். நம்ம வீட்டிலேயே நம்ம மனைவி மக்கள்கிட்டயே என்ன இருக்குது? அநியாயம் இருக்கு. நம்மளுக்கு எதிரியா அவங்களே வருவாங்க. அப்படி எதிரியா இருந்தா கூட, அப்படி நடந்து கொண்டால் கூட என்ன செய்யணும்? அலட்சியப்படுத்துங்க, மன்னிச்சிருங்க. மன்னித்தால் மன்னிப்போருடன் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அப்படிப்பட்ட கருணையாளன் கிருபையாளன் நம்மோடு இருக்கிறான் என்று நினையுங்கள். முதல்ல நம்ம அல்லாஹ்வை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மற்ற எல்லாம் நமக்கு ஈஸி. அல்லாஹ்வுடைய நேசம்தான் முக்கியம் என்று நாம் நினைத்து விட்டோம் என்றால் இந்த உலகத்தில் எது நடந்தாலும் நம்ம மன்னிப்போம். அல்லாஹ் தான் முக்கியம். இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் எனக்கு தேவையில்லடா அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துவிட்டால் எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விடுவோம். அப்படி தூக்கி எறிந்து நன்மையை மட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை அலட்சியப்படுத்தி பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள்வானாக. والقرآن